அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவருடைய சொத்து மதிப்பை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அவர் சப்மிட் பண்ண ஒரு அஃபிடவிட், சரிங்களா? ஸோ நீலாங்கரை அட்ரஸில் வந்து அவர் வந்து வசிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழக சார்பாக வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காரு, சரிங்களா? ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து சமூக வலைதள பேஜையும் வந்து இங்கே சொல்லணும். ஃபேஸ்புக் வந்து ஆக்டர் விஜய், எக்ஸ் பேஜ் வந்து ஆக்டர் விஜய், மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, தொலைபேசி நம்பரும் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்காக எல்லோரும் எடுத்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. இந்த நம்பர் ஆஃபீஸ் நம்பராக யூஸ் பண்ணுவாங்க அவங்க. அதுமாரி அக்கௌண்ட் நம்பர்ஸ், ஸோ அவருடைய பேன் நம்பர் 2024-25 184 கோடி வருமானம், 23-24 105 கோடி, 22-23 198 கோடி, அடுத்து 21-22 237. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி 20-21 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கோடி தான் அந்த டைமில், லாக்டவுன் டைம் இல்லையா, மேபி இருக்கலாம். அதேமாதிரி சங்கீதா அவங்களுக்கும் வந்து வருமானம் இல்லை, ஆனால் 20-21 மட்டும் ஒரு 6 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. அவருடைய பையன் பேரில் எந்த ஒரு வருமான வரி தாக்கலும் செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க. வழக்குகள் எதுவும் இல்லைன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே இல்லை, தண்டனையும் எதுவுமே இது வரைக்கும் பெறவில்லை. அதுமாரி அசையா சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொக்கம் வந்து இவர்கிட்ட வந்து 2 லட்சம் ரூபாயும், ஒய்ஃப் கிட்ட வந்து 1 லேக் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதில் எவ்வளவு கணக்கு இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சேவிங்ஸ் நம்பரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 213 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸோ ஒரு குறிப்பிட்ட நிறைய வங்கிகள் அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா அக்கௌண்ட்லையுமே அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது எல்லாத்தையுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதேமாரி வந்து கம்பெனிஸ் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி லிமிடெட், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கீழே இருக்க டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுமாரி வந்து அவர் பேரில் இருக்க கார் டொயோட்டா லெக்ஸஸ் கார் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் அந்த காரு. அடுத்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் 80 லட்சம் ரூபா. இன்னொன்று டொயோட்டா வெல்ஃபேர் கார் வந்து ஒரு 1 கோடி ரூபா ஒன்று. இன்னொரு பிஎம்டபிள்யூ இருக்குது, அது ஒரு 2 கோடி ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 4 கார் அவர் மேலே இருக்குது. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குது, டிவிஎஸ் எக்ஸல் ஒன்று இருக்குது. வெள்ளி, தங்கம் இது போன எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேறு யாராச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நம்ம ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? தேங்க்யூ.